ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா முகத்தை எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகம் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகத்தை அடிக்கடி கழுவோம் இல்லையா? அப்படி கழுவும் போது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சரியாக முகத்தை கழுவுறதில்ல. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா முகத்தில் இருக்க அழுக்கு போகணும் அப்படின்னு முகத்தை ரொம்ப தேய்ப்பாங்க. இப்படி தேய்க்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா முகத்தில் இருக்க கருப்புள்ளிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே அதிகமாகும். இது போல் எதுவும் வராமலும் ஃபேஸ் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்க இறந்த செல்கள், அழுக்கு, கிருமிகள்லாம் எப்படி சுத்தம் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸுக்கு கிளென்சிங் பண்ணும். ஃபேஸை கிளென்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கைகளை நல்லா கழுவிடுங்க. ஒரு சின்ன காட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சிங்கை நினச்சி முகத்தை தொடங்க. கிளென்சிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க க்ரீம் பேஸ்டில் கிளென்சிங் யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி ஆயில் ஸ்கின் உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா வழவழப்பாக லிக்யூடாக உள்ள கிளென்சிங் யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படி இல்லைனா 2 தடவை நீங்கள் கிளென்சிங் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் கிளென்சிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸில் உள்ள நேச்சுரலான ஆயில் போய் உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். வெதுவெதுப்பான தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா முகத்தை கழுவிடுங்க. கிளென்சிங் பண்ணதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில் கிளென்சிங் பண்ணி முகத்தை கழுவும் போது டெட் செல்ஸ்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கிடும். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா முகத்தை ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா சிலர் ரொம்ப நேரம் ஸ்க்ரப் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுனால முகத்தில் இருக்க டெட் செல்ஸ், அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா முகத்தில் உள்ள திசுக்கள் எல்லாம் டேமேஜ் ஆகி ஸ்கின்னை ரொம்ப பாதிக்கும். 3 to 4 minutes நம்ம ஸ்க்ரப் பண்ணாலே போதும். அதுவும் கொஞ்சம் ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். வீக்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 times நீங்கள் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோனர் அப்ளை பண்ணுங்கள். டோனர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான மாய்ஸ்சரைஸ் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா முகம் அழகாக இருக்கிறது இல்லாமல் ரொம்ப பொலிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் க்ளீனப், அதாவது முகத்தை எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.